Hi students, good morning. Today we are going to see information processing. நம்ம information processingல என்ன கண்டு பார்த்தோம்? Yes, pictographனா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி 2 dimensional கொடுத்துக்கிற டேட்டாவை நம்ம ரைட் பண்ணதை பார்த்தோம். ஓகேவா? மெயினாக பிக்டோகிராஃப் பார்த்தோம். ஒரு பிக்சர் கொடுத்து அதில் வந்து நம்ம எப்படி நம்ம டேட்டாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேலி மார்க். என்னக்குன்னு டேலி மார்க், எப்படி ஒரு டேட்டாவை நம்ம எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ், லெட்ஸ் see தி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆர் டேட்டா. ஓகேவா? டேட்டானா நம்ம ஃபஸ்ட் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். எனி கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் நியூமரிக்கல் ஃபிகர்ஸ் கிவிங் த ரெக்வயர்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் கால்ட் டேட்டா. இதை பற்றி ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்குன்னு சொல்லலாம், உன்னுடைய ஃபேவரட் ஃபுட்டை பற்றி சொல்லலாம். அதை நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறப்ப நம்ம வந்து எப்படி போடலாம், நம்பர்ஸில் உனக்கு இந்த ஃபுட்டு தான் பிடிக்கும் அப்படி கவுண்டிங் நம்ம போடுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டேட்டான்னு சொல்கிறோம். எனி கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் நியூமரிக்கல் ஃபிகர்ஸ் கிவிங் த ரெக்வயர்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் கால்ட் டேட்டா. ஓகேவா? நான் ஓல்டன் டேஸில் என்ன பண்ணாங்களாம், இன் ஓல்டன் டேஸ் வி யூஸ் ஸ்டோன்ஸ் டு கவுண்ட் த டேட்டா. ஒரு டேட்டாவை கவுண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்களாம், ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணாங்களாம். சரியா? இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா டேலி ஸ்டிக். ஓகேவா? டேலி ஸ்டிக்ஸ்னால் என்னது, ஒரு லைன், ஒரு ஒன்கன்னு. சரியா? இந்த லைன் பேர் தான் டேலி மார்க்குன்னு சொல்லுவோம், டேலி ஸ்டிக். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த சிம்பிள் தாங்க என்னது, 1 இஸ் கால்டு டேலி மார்க்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? இட் இஸ் டிஃபிகல்ட் டு கவுண்ட் இஃப் தேர் ஆர் மோர் நம்பர் ஆஃப் டேலி மார்க்ஸ். என்னக்கன்னு ஆகும், இதே மாதிரி நிறையா இந்த மாதிரி டேலி மார்க்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா நமக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு பொறுமையாக 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி தான் கவுண்ட் பண்ணுவோம். ஓகேவா? அதை ஈஸி பண்ணுறதுக்கு இட் இஸ் டிஃபிகல்ட் டு கவுண்ட் இஃப் தேர் ஆர் மோர் நம்பர் ஆஃப் டேலி மார்க்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம எப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்குதுன்னு பார்க்கணும். தேர்ஃபோர் டு மேக் இட் ஈஸியர் டு கவுண்ட் வி சேஞ்ச் இட் ஆஸ் ஃபாலோ. நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். 1 2 2 நோ ப்ராப்ளம் கண்ணு. 1 2 3 நோ ப்ராப்ளம். 3 ரைட் பண்ணியாச்சு. இதை கவுண்ட் பண்ணு 1 2 3 4 அண்ட் தென் இதை கவுண்ட் பண்ணு 1 2 3 4. ஒரு கிராஸாக டேலி மார்க் போட்டிருக்குன்னா இதோட கவுண்டிங் 5. ஓகேவா? 1 2 3 4 இந்த லைனுக்கு 5. அப்போ 5. அப்போ இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சுனாவே, இந்த மாதிரி 5 லைன் இருந்துச்சுனாவே நம்ம டக்குன்னு 5ன்னு சொல்லிடலாம். நம்ம 1 2 3ன்னு கவுண்ட் பண்ண தேவையில்லை. இதுதான் ஈஸி வே. ஓகேவா? நம்ம ஈஸியாக கவுண்ட் பண்ணுறதுக்கு அப்போ நம்ம இப்போ எப்படி கவுண்ட் பண்ணலாம், 5 + 1 6, 5 + 2 7, 5 + 3 8, 5 + 4 9. இங்கே இதுவும் 5 இதுவும் 5. இப்போ 5 + 5 10, 5 + 5 + 1 11. அவ்வளோதான். அதுக்கு நம்ம டேலி மார்க் யூஸ் பண்ணுறோம். நிறையா இந்த மாதிரி டேலி மார்க்ஸ் இருந்தால் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? சம் போடுறப்போ எனக்கு புரியுங்கன்னு, நீ டெஃபினேஷனாக கேட்குறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்ம சம் பார்ப்போமா? எஸ். இன் ஏ மேத்தமேட்டிக் டெஸ்ட் வச்சுருக்கிறாங்க. த ஃபாலோயிங் மார்க்ஸ் வேர் அப்டைன் பை 30 ஸ்டூடெண்ட்ஸ். 30 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் கொடுத்துருக்காங்கடா. அரேஞ்ச் திஸ் மார்க் இன் த டேபிள் யூஸிங் டேலி மார்க். டேலி மார்க்கை யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்படின்னா என்னது, 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க டெஸ்ட் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் 1 வாங்கினீங்க, எத்தனை பேர் 2 வாங்கினீங்க, இந்த மாதிரி கேட்கறதுக்கு நம்ம ஒரு டேலி மார்க்ஸ் ரெடி பண்ணலாம். சரியா? மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 10 தாங்கன்னு. ஸோ அண்ட் தென் ரொம்ப லோயஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 1. அப்போ 1லேருந்து 10 வரைக்கும் நான் நம்பர் போட்டுக்கிட்டேன். சரியா கண்ணு? இப்போ டேலி மார்க் ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ரொம்ப ஈஸி. லைனாக இந்த நம்பர்ஸை லைனாக பார்த்துட்டு 8னா 8 எங்கே இருக்கோ அதுக்கு அந்த டேலி மார்க்ஸில் ஒரு லைன் போட்டுக்கோ. டேலி மார்க் பண்ணிக்கோ. மார்க் பண்ணலாமா? எஸ். 8னா 8 மார்க் பண்ணியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 1. இப்போ மார்க் 1க்கு நேராக ஒரு டேலி மார்க். 3க்கு நேராக டேலி மார்க். 2க்கு எத்தனை பேர் 1 வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் 2 வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்குன்னு. சரியா? இப்போ 2ட்ட ஒரு டேலி மார்க். 6கிட்ட டேலி மார்க். 4 2 8 4 9 2 9 5 7க்கு நேராக டேலி மார்க் போடு. 6 2 7 10 2 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 4 ஆயிடுச்சு. 5 போடுறப்ப இந்த கிராஸ் சிம்பிள் தாங்கன்னு போடணும். இப்போ இதோட கவுண்டிங் என்னது 5. சரியா? அண்ட் தென் 4
3. அடுத்த நம்பர் 4. நீங்களும் சொல்லிட்டு எந்த நம்பர் நெக்ஸ்ட் நீ தான் சொல்லணும். 7. அடுத்ததுக்கான 5. again 5, again 5. 6. 3. 8. again 6. ஓகேவா? இப்போ இதை கவுண்ட் பண்ணி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை மார்க் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? எஸ். 1 எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? 1. 2 எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? ஈஸிவே. எஸ் 5. 3 எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? 3 மெம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க. 4 மெம்பர்ஸ்க்கானு. 5 1 2 3 4 மெம்பர்ஸ்க்கானு. அண்ட் தென் 6 4 மெம்பர்ஸ்க்கானு. 7 3 மெம்பர்ஸ். 8 3 அண்ட் தென் 9 2 10க்கானு ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. இப்போ இதை கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். 1 + 5 6. 6 + 3 9. 9 + 4 13. 13 + 4 17. 17 + 4 21. 21 + 3 24. 24 + 3 27. 27 + 2 28. 29. 29 + 1 30. ஓகேவா? இப்போ நம்ம இதுலேருந்து நமக்கு 8 எத்தனைன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி டேலி மார்க்ஸ் போட்டிங்கன்னா எந்த ஒரு கன்ஃபியூஷன் ஆகாது. இப்போ 8னா 18 டேலி மார்க்ஸ். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நீ பெரிய கிளாஸ் போகக்கூடாது, அந்த டேலி மார்க்ஸ் பற்றி ஈஸியாக படிப்பேன். உனக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கோ டேலி மார்க்ஸ்னால் என்ன. ஓகேவா? இப்போ டேலி மார்க்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. நம்மளுடைய கவுண்டிங்கை நம்மளோட கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை ஈஸியாகிறது தான் இது ஒரு மெத்தட். பிக்டோகிராஃப் மாதிரியே அடுத்த டேலி மார்க்ஸ் மெத்தட். ஓகேவா? நான் என்ன ஹோம்ஒர்க் கிட்டே நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்த்தோம்னா டேலி மார்க்ஸை பற்றி பார்த்தோம். ஓகேவா? ஜஸ்ட் நான் இன்றைக்கி என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன்னு பாரு. த நம்பர் ஆஃப் 2 வீலர்ஸ் சோல்டு டூரிங் எ வீக் இன் எ ஷோரூம் இஸ் கிவன் பிலோ. ஓகேவா? ஒரு வீக்கில் எவ்வளோ 2 வீலர்ஸ் வந்து சோல் ஆயிடுச்சுன்னு சொல்லி டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இஸ் கிவன் பிலோ. ரெப்ரசன்ட் த டேட்டா யூஸிங் டேலி மார்க். ஓகேவா? அவங்க வந்து டே கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் 2 வீலர்ஸ் சோல்டு அந்த டேக்கு சண்டேக்கு எத்தனை 2 வீலர்ஸ் சோல்டு ஆகிடுச்சாங்க? 6. ஓகேவா? அந்த கவுண்டிங்கும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நீ என்ன பண்ணணும்? டேலி மார்க்ஸ் ட்ரா பண்ணணும். சரியா? இங்கே 6னா எப்படி டேலி மார்க் ட்ரா பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு 5 போடணும் அண்ட் தென் 1. ஓகேவா? இப்போ கவுண்ட் பண்ண 5 + 1 6. அதே மாதிரி 11 3 5 16 16 4. இதுக்கு அந்தந்த காலத்துக்கு நேரம் நீ டேலி மார்க் ட்ரா பண்ணுற. ஓகேவா? இந்த மாதிரி 4 + 1னா இது கவுண்டிங் 5க்குன்னு. அண்ட் தென் 11னா 5 மாதிரி 2 போட்டுக்கோ அண்ட் தென் 1 1 போட்டுக்கோ. ஓகேவா? டேலி மார்க் ஸ்டிக்ஸை நீ ட்ரா பண்ணுற. இஸ் யுவர் ஒர்க். அண்ட் தென் எத்தனை 2 வீலர்ஸ் 1 வீக் சோல்டு ஆச்சு இது கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணு. இந்த நம்பர்ஸில் கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணுற. ஓகேவா? செய்வியா? எஸ் யூ மஸ்ட் do it and send me. Okay, Kanne? Thank you.